இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பல் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். நமது இந்திய இராணுவர்கள் 2500 பேர் ஒன்றா வந்து நெருக்கி 70 கான்வாய் வாகனத்தில் போடும்போது ஒரு தீவிரவாதி ஒரு 350 டன் வெடியை கொண்டு வந்து மோதி ஒரு 45 பேரை வந்து நம்ம இழந்துட்டோம், செத்துட்டாங்க. நெருக்கி ஒரு 100கணக்கான பேர் வந்து காயம். மிகப்பெரிய அதாவது டெட்டனேட்டர் வெடிகுண்டை வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள்லாம். அதுக்கு வந்து பழி வாங்கணும்னு சொல்லி எல்லாரும் இந்திய மக்களுக்கே ஆதங்கம். ஏன்னா செத்தது வந்து நமது இராணுவ வீரர்கள் இல்லையா, அவங்க அதாவது லீவுக்கு வந்துட்டு முகாமில் இருந்துட்டு ஒன்றா அனுப்பியிருக்காங்க. இதை தான் வந்து ஒரு நம்ம லால்குடியில் ஒரு இறந்து போன இராணுவ வீரரோட மனைவி வந்து கதறினாங்க. அதாவது இங்கேருந்து லீவு முடிஞ்சுட்டு அங்கே போகிறப்ப 10 பேரை அனுப்பிச்சி விட்ருவாங்க கான்வாயில் ஒரு வண்டியில். ஆனால் இன்றைக்கி வந்து 10 நாளாக தங்க வச்சுட்டு ஒன்றா ஏன் கொண்டு போகணும், அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் வந்து தாலி அறுத்தவங்க இருக்காங்க, கணவனை இழந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது இந்திய தரப்புலேருந்து ஒன்றும் சொல்லலை. சரி, ஏதோ இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறது நம்மளும் எதிர்பார்த்தோம் பொதுமக்கள்லாம், அவங்க சொல்லலை. ஆனால் இதுக்கு பதிலடி ஏன் பாகிஸ்தானுக்கு இன்னும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆதங்கத்தில் இந்திய மக்கள்லாம் இருந்தோம். இப்போ நேற்று நைட்டு இன்னைக்கு விடிய காலையில் நைட்டு ஒரு அதாவது பாகிஸ்தான் நிலையில் புகுந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட ஒரு 21 நிமிஷம் நம்ம மிராஜ் போர் விமானத்தில் அடித்து தூக்கியிருக்காங்க பாகிஸ்தானை. அப்படின்னு அந்த வெளிச்சத்தில் குண்டு விழுகிறது தான் தெரியுது. அங்கே என்ன பாதிப்பு நடந்துங்கிறது இன்னும் விவரம் தெரியல. அது பாகிஸ்தானாக சொன்னால் தான் தெரியும். இவங்களும் அந்த சேட்டலைட்லேருந்து அந்த எத்தனை பேர் இறந்தாங்க, நெருக்கி 300 தீவிரவாதிகள் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு தீவிரவாதியோட உடல் கூட காமிக்கலை. இருந்தாலும் இந்த தாக்குதல் நடத்துனதுக்காக ஒரு இராணுவத்துக்கு ஒரு சல்யூட், அதுக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்காக பிரதமரை பாராட்டலாம். ஏன்னா நம்ம இராணுவம் வந்து ரொம்ப விவேகமான ஆளுங்க. அதாவது இந்த துல்லியமான இடத்த கணிக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் நாங்கள் வந்து டைம் எடுத்துக்கிட்டோம். உடனே புகுந்து அடிக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம உலகத்திலே வந்து ஆயுத பலத்தில் நம்ம இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. பாகிஸ்தானோட பல மடங்கு முன்னேற்றத்தில் இருக்காங்க. அதுக்காக வந்து திடீர்னு போய் அடிக்கிறப்போ ஏதாவது மாட்டிக்கிட்டால் பிரச்சனை ஆயிரும் இல்லையா. இப்போ 10 குதிரை ஒன்றா ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு குதிரை வந்து அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய அடித்து தூக்கணும்னா பல குதிரையில் வந்து வேஸ்ட்டாக போயிடும், சேதம் அதிகமாயிரும். அதே மாதிரி தான் அது இடம் பார்த்து நேரம் பார்த்து அட்டாக் பண்ணணும். அதனால தான் இப்போ சரியான அதாவது அங்கே உள்ள பொதுமக்களுக்கும் வந்து பாதிப்பு வராமல் சரியான ஒரு துல்லியமான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு விளக்கம் சொல்கிறாங்க. அந்த வீடியோவும் ஓடுது. அதாவது வெடிக்கிறது, அதாவது குண்டு மலை பொழிகிறதான்னு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துக்கிறதுன்னு தெரியல. ஒரு 300 தீவிரவாதி இறந்துட்டாங்க அப்படின்னு அறிக்கை சொல்கிறாங்க. அங்கேருந்தும் பாகிஸ்தான்லேருந்து ஒரு தூதர் சொல்கிறாரு, ஆமாம் தாக்குதல் நடந்த உண்மை தான், ஆனால் இதுக்கு நாங்கள் வந்து சரியான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு தீவிரவாதியோட உடல் கூட வந்து இன்னும் காட்டலை. இனி போக போக நாளை மறுநாள் வந்து அதுக்கு உண்டான வீடியோ ஆதாரங்கள் தேவைப்படும் ஊடகங்களுக்கு. அப்போ இப்போ நடந்த வரைக்கும் நம்ம இராணுவ வீரர்களை இழந்துட்டோம் இல்லையா, அந்த ஆறுதலுக்காக இப்போது நம்ம இராணுவ வீரர்கள் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணதுக்காக ஒரு சல்யூட் கொடுப்போம். கண்டிப்பாக போருங்கிறது வந்தால் நம்ம வந்து மோதி பார்த்துட வேண்டியதான். அதில் 2ல் 1 பார்க்கலாம். ஏன்னா ஆயுத பலத்தில் நம்ம அதிகமாக இருக்கோம். அதெல்லாம் விட 2 பக்கமும் இம்ரான்கான் சைட்லேருந்தும் நம்ம பிரதமர் சைட்லேருந்தும் ஏதாவது நாடகம் மாதிரி தெரிஞ்சாவே மக்களை வந்து கொந்தளிப்பாயிடுவாங்க. இது அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஆதாரங்கள், அதாவது ஒரு தீவிரவாதியே இறந்தது அந்த முழு படமும் இன்னும் வந்து வெளியில் வரல. கிட்டத்தட்ட 1000 கிலோவுக்கு வெடிமருந்தை வச்சு அடிச்சிருக்காங்க, குண்டுமலையெல்லாம் பொழிஞ்சிருக்காங்க நம்ம மிராஜ் போர் விமானத்தில். அந்த ஆதாரங்கள் சரியான. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.